சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி கொல்லக்குப்பத்தில் புதிய சிமெண்ட் சாலையை எம்எல்ஏ சந்திரன் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்தி. திருத்தணி ஒன்றியம் கொல்லக்குப்பம் கிராமத்தில் வசிக்கும் பழங்குடி மக்களின் நீண்டகால கோரிக்கையான சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய், நீர்நிலை மேல்நிலை தொட்டி ஆகியவற்றிற்காக தொடர்ந்து போராடி வந்தனர். இந்த பிரச்சனையை கேள்வியுற்ற திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தொடர் முயற்சி செய்ததன் விளைவாக ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலையும் மற்றும் 11 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் கால்வாயும், ரூபாய் 24 லட்சம் செலவில் புதிய மேல்நிலை குடிநீர் தொட்டியையும் எம்எல்ஏ சந்திரன் இந்த பகுதியில் அமைத்துக் கொடுத்தார். இதையடுத்து இந்த புதிய திட்டங்களை இப்பகுதி மக்களுக்கு எம்எல்ஏ சந்திரன் இன்று திறந்து வைத்தார். மேலும் பழங்குடியின மக்களுக்கு இலவச புடவை மற்றும் பாய், குடிநீர் வழங்கும் மின் மோட்டார் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் பழங்குடியின மக்களுக்கு கலைஞர் கனவு இல்ல புதிய வீட்டையும் மற்றும் சிலருக்கு கலைஞரின் கனவு இல்ல புதிய வீடு கட்ட அடிக்கலையும் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் திருத்தணி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஏஎல் விஜயகுமார், ஒப்பந்ததாரர் குமாரசுவாமி, கமல் மற்றும் திமுக முக்கிய பிரதிநிதி உதயசிங் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பழங்குடி மக்களின் பல்வேறு முறைகளை கேட்டறிந்த எம்எல்ஏ சந்திரன் அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுசா ஆல்ரெடி இல்லாதவங்க ப்ரூஃப்லாம் இங்கே தான் இருக்கு சார். இல்லாதவங்க இன்னும் 10 ஃபேமிலி இருக்காங்க. இது 10 பேர். நான் என்ன சொல்றேன், இதை நான் வாங்கிக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க ஆபீஸ் மாதிரி வீடு யார் யார் நம்ம இந்த ஏரியாவில் இங்க நியாயமா யார் யார் கிடைக்கிறப்போ இடம் இருக்குதுல்லப்பா, சரி என்ன பண்ற, ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி இதே மாதிரி மனு ஒன்று எழுதி 10 பேரோ 5 பேரோ 15 பேரோ எழுதி உங்களுக்குலாம் வீட்டு இருக்குன்னு சொல்றேன், உடனே நான் வாங்கிக்கிறேன். சரிங்க, சரியா? இந்த மனு நான் வச்சுக்கிறேன். இருந்தாலும் புதுசா நீ அடுத்த வாரம் எனக்கு எப்படி லிஸ்ட் கொடுக்கணும். சரிங்க, லிஸ்ட் வரணுமா என் கைக்கு? கொல்லக்குப்பம் பகுதியில் பழங்குடி மக்கள் மத்தியில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு கோரிக்கை கேட்டறிந்து அவருடன் தேடி அறிந்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியாகவே அப்பகுதி மக்கள் அவருடன் தன்னுடைய கோரிக்கைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பகுதி மக்கள் என்று மிகவும் சந்தோஷமான நாள். ஏனென்றால் இப்பகுதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் குடிநீர் தொட்டி, கால்வாய் என்று வீடு என்று மற்றும் பல்வேறு உதவிகளை திருத்தணி சட்டமன்றம் என்று துவக்கி வைத்தார். அதற்காக மக்கள் மிக மகிழ்ச்சியாக காண்கிறார்கள். ஆகவே திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் இங்கு அமர்ந்து தேவை பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பகுதி மக்கள் மிக மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்கள். அந்த காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பகுதியில் பெரும்பாலும் மக்கள் வீடு கேட்டிருக்கிறார்கள். அதையும் திருத்தணி சட்டமன்றத்தில் செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். தொடர்ந்து இப்பகுதியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படும் என்று நாம் நம்புகிறோம். திருத்தணி பொன்பாடி கொல்லக்குப்பம் ஊராட்சியில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி ரூபாய் 11 லட்சம் செலவில் முடித்து வைக்கப்பட்டது. அந்த சிமெண்ட் சாலை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழங்குடியினர் வசிக்கும் இந்த பகுதியிலே தற்போது எம்எல்ஏ சந்திரன் அவருடைய முயற்சியால் சிமெண்ட் சாலை போடப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் கழிவுநீர் கால்வாயும் இங்கு தற்போது போடப்பட்டுள்ளது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் இரண்டையும் ஒரே நேரத்தில் இப்பகுதியில் போடப்பட்டுள்ளது. இப்பகுதி மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகும். இதுவரை இந்த பகுதியில் கால்வாய் மற்றும் சிமெண்ட் சாலை எதுவுமே இல்லாத இருந்த சூழ்நிலையில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அவருடைய சீரிய முயற்சியில் இந்த சிமெண்ட் சாலை மற்றும் புதிய கால்வாய் போடப்பட்டுள்ளது. அதற்கான துவக்க விழா தற்போது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரன் அவர்கள் இந்த புதிய
சிமெண்ட் சாலையை மற்றும் கால்வாயை திறந்து வைக்கவுள்ளார். இந்த இடத்தில் ரூபாய் 11 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலையும், ரூபாய் 24 லட்சம் செலவில் தண்ணீர் தொட்டியும், ரூபாய் 11 லட்சம் செலவில் கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளது. மூன்றும் ஒரே நேரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதி மக்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்ற செய்தியாகவே உள்ளது. இந்த பணிகளை திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் இன்னும் சற்று நேரத்தில் துவக்கி வைக்க உள்ளார். அதற்காக இப்பகுதி மக்கள் இங்கு வந்து குவிந்திருக்கிறார்கள்.